மாமா வாழைப்பூ மாமா. அப்பா இறங்கு மாமா. இறங்க கால் வலிக்கும். நீ இறங்கி என்ன இறக்கி விடு. சொல்ல விட மாட்டேங்குதுடா சாமி. இத புடி. பா கை கொடு கை கொடு. இறங்கு. கை கொடு. அஸ்கஸ்க ரெண்டு கை. வா வா. ஐயோ மாமா மாமா அது பறிச்சு கொடு மாமா. எவன் வீட்டு தோப்புன்னு தெரியலையே. ஐயோ அது கேட்ட காசு கொடுத்துக்கலாம். தூக்கு. ஐயோ மாமா. வேட்டியை மடிச்சு கட்டினாதான் தூக்க முடியும். சரி சரி சீக்கிரம் சீக்கிரம். சூப்பர் இல்ல? எது தேன் தானே? இல்ல என்ன முழிக்கிற? சின்ன வயசுல ஒரு முறை கிராமத்துக்கு வந்தப்போ இதே மாதிரி வாழைப்பூ எடுத்து தேன் குடிக்க சொன்னேன். எனக்கு தான் ஞாபகம் மறந்து தெரியுமில. இதை எப்படியா மறந்த? ஆமா இதெல்லாம் போய் ஞாபகம் வச்சுட்டு இதை வேற வாயில வச்சுட்டு ஒண்ணும் வர மாட்டேங்குது. வாங்கின கடனை திருப்பி கொடுக்க வேணாம். நான் எப்போ உங்கள்கிட்ட கடன் வாங்கினேன்? இதான் கடனை? இது பாரு வட்டியோட தர திருப்பி கிட்ட கிடைக்காது. எனக்கு அசலே வேணாம். ஆள ஒரு மத்தாயே. யோ சின்னபாண்டி என்ன பேரு சொல்லி கூப்பிடுறேன்னு பாக்குறியா? ஒண்ணும் இல்ல சும்மா செல்லமா. இப்ப நீ தப்பிச்சுட்டு ஓடினாலும் நாளைக்கு ஐயனார் கோயில் பூஜைக்கு வந்துதானே ஆகணும். அவங்க பாத்துக்கிறேன். அது சரிடா. வேலை கிடைச்சு போனா பரவாயில்ல. யாரோ ஒருத்தன் வேலை வாங்கி தருவான். நான் கேரளா போகணும்னு சொன்னா எப்படி? ஏன்பா கேரளால இருந்து அவன் உலகம் பூரா போறான். நீ என்னடானா கேரளாக்கு வேலைக்கு போறேங்கிற? லெட்டர் போட்டுக்கிறது என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு. எப்படி எனக்கு ஒரு நல்ல வேலை பார்த்து வச்சிருக்காம என்ன கூப்பிட்டுக்க மாட்டான். படிச்சுட்டு எதுக்கு கிராமத்துல சுத்திட்டு இருக்கணும்? இவராது வேலைக்கு போட்டுமே அத்தை. அமிச்சு எங்க? சரிம்மா வேலை கிடைக்க 1 மாசம் 2 மாசம் ஆனா மாசம் மாசம் மணியா அனுப்ப மாட்டீங்களா? அப்படியே நான் பட்னியா இருந்தா உங்களுக்கு பிடிக்குமா என்ன? நல்லா கேட்டுக்க. மத்த 2 பசங்களையும் படிக்க வைக்கல. ஆனா அவங்க வயக்காட்டுல நல்லா சம்பாதிக்கிறாங்க. உன்னை நிறைய செலவு பண்ணி படிக்க வச்சேன். ஒரு காசு கூட பிரயோஜனம் இல்ல. அதுக்கு வட்டியாவது வரட்டும். ஐயோ ஐயோ துண்ட காணமே. இப்படியா வெளியே வந்து ஐயோ எந்த சார நீங்களே விட இன்னும் எல்லாருக்கும் துண்டு கொடுத்தில்லே. இன்னும் எனக்கு தரும். அந்த ஏமா கேக்குற? இருந்த ஒரு துண்டியை தாராவத்து உட்காந்துருக்கேன். அந்த லுங்கி கொஞ்சம் எடுத்து போட உனக்கு புண்ணியமா போயிடும். ஓ லுங்கியோ? அதே வள்ளிய லுங்கியா? நான் ஐயோ ஐயோ என் மாதிரி அது புது லுங்கி. யாரும் இல்லாத தனியா வந்து கட்டலான்னு பார்த்தேன். அதையும் எடுத்துன்னு போயிட்டியா? மான சுத்தம். என்ன உனக்கு துண்டு வேணுமா? எல்லாம் தீர்ந்து போச்சு போ. ஏய் இப்படி வரும். வர முடியாதுமா வர முடியாத போய்ச்சில இருக்கேன். எந்த இது இப்படி ஒரு பெண்ணை கஷ்டப்பட்டு விழிக்கணும். நீ வராதது. நீ இல்ல ஒரு மனுஷனா? ஆதி மனிதன். ஒண்ணும் போடலாமா? சுத்தமா இருக்கிறேன். ஐயோ பரவாயில்ல இப்படி வரும். பரவாயில்ல வருவான். மோசமான பொண்ணா இருக்க நீ. பாஷை புரிஞ்சுதான் பேசுறியா இல்ல புரியாம பேசுறியா? என் துண்டு தண்ணியில போயிருச்சு. தாவணியை போட்டு கட்டிக்கிட்டு வரேன். ஐயோ கடவுளே 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 கடவுளே. அதே அதே அட கேரளாக்கு வந்து கூட நம்மள சூப்பர் ஸ்டார் தான் காப்பாத்துறாரு. இந்தா திரும்பிக்குமா? வண்டி மாட்டிச்சா? அதான் தாராள மனசு. என்ன லம்பாடியா? என்ன எந்த சின்னமையானே நீங்கள கூட்டிட்டு வர சொன்னது. இதுக்குள்ள கூலி கொடுக்கண்டா. என்ன மறுபடியும் நடிக்கிறது கை குறுக்குறா? வண்டியா? ஏய் இந்த பார்சல் அனுப்பணும். ஆபீஸ் வந்து அப்பா கொண்டு வளையும். அதான் வண்டிக்கார்கிட்ட പറഞ്ഞது. இந்த 4 பார்சல் அனுப்புறதுலாம் எங்க வேலை இல்ல. புரியுதா? உனக்கு எங்க புரிய போகுது? இந்த இத்தனூடு பார்சல்லாம் போஸ்ட் பாக்ஸ்ல போடணும். லாரி சர்வீஸ்ல அனுப்பணும்னா பார்சல்லாம் பெருசு பெருசா இருக்கணும். இந்த எலி குஞ்சு பார்சல்லாம் நாங்க எடுத்து போக மாட்டோம். வண்டியா? பார் பார்சல் அனுப்பணுன்றதுக்காக உங்க அப்பா கிட்ட சொல்லி ஆளுக்கு வச்சு அடிச்சா குடல உருவி மாலை போட்டுருவேன். யோ இந்த பாரு நான் தனியா இருக்கேன்னு நினைச்சுக்காதீங்க. நல்லா பீமசேன மாதிரி 2 அண்ணன் என் கூட இருக்கிறான். சேர்ந்து மோதனம் ஒப்பா புதஞ்சிருவாரு. யோ வண்டி அடிய ஓடிலையோ. அடேப்பா என்ன ஆளு படபடன்னு பறந்துட்டு போய் புரிஞ்சுதா?
കുറച്ചു മനസ്സിലായി. എനിക്ക് പറയണോ തോന്നിച്ച്. എങ്ക അയാള് പറയാൻ വിട്ടാലല്ലേ? யோ, இத மேஜை மேல தான் வைக்கிறதா? உள்ள எடுத்து வையா. நீ போய்க்கோ. சின்ன பாண்டி, தமிழ்நாடு. என்னது பாஞ்சாலி புடவை மாதிரி உரு வந்துட்டே இருக்கு. செருப்பா? குண்டு இருக்குமோ? நல்லா நல்லாக்கா. என்ன லாரி ரூட் மாதிரி போகுது? குடம் தென்னி வேணுடா. பிடித்தவர்னா குடம் கீழே வேணும்னு எங்களுக்கு 3ஆம் கிளாஸே சொல்லி கொடுத்துருக்காங்க. மலையாளம் அறியிலே? தமிழ் தெரியுமா உனக்கு? தமிழா, உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உன்னை நான் விட மாட்டேன். അമ്മാവാ, ഒരു വാക്ക് പറയൂ. ഇവനെ ഞാൻ പീസാക്കും. ഇനി ഇതുപോലൊരു കാര്യം ഈ നാട്ടിൽ നടക്കാൻ പാടില്ല. தமிழனானாலும் சரி, மலையாளியானாலும் சரி, மனசு ஒண்ணு சேர்ந்த பின்னே அதை பிரிக்கிறது வளர பாவம்.